சொல்லி இருந்தா நான் தங்க ஊசியே வாங்கி கொடுத்துருப்பேன்ல. ஒண்ணு இல்ல, நீ பயப்படாத. மாப்பிள்ள பார்த்தா எல்லாரும் படிச்ச ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க. இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்களே. டாக்டர், பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. கொஞ்சம் முன்னாடியே கவனிச்சிருந்தா இவ்வளவு சீரியஸா இருந்திருக்காது. உங்க பையனுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர். அவருக்கு இம்மிடியட்டா கிட்னி மாத்தி ஆகணும். கிட்னி டொனேட் பண்ண விரும்புறவங்க பிளட் டெஸ்ட் பண்ணிக்கங்க. டாக்டர், யாரோட கிட்னி மேட்ச் இருக்கு? மிஸ்டர் விஜயோட கிட்னி மேட்ச் ஆயிருக்கு. விஜய், மாமா, நான் வேணா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்க அப்பாக்கு கிட்னி கொடுத்துடு. ரம்மி ஏன் இப்படி போட்ட? அங்க பாரு மாமா, நடு ஹால்ல உட்கார்ந்து சீட் ஆடிட்டு இருக்காங்க. ஆமா, நடு ஹால்ல உட்கார்ந்து சீட் விளையாடுவாங்க, நடு ஹால்ல உட்கார்ந்து தண்ணி அடிப்பாங்க, நடு ஹால்ல பாத்ரூம் கூட போவாங்க. கேட்டா சொசைட்டியை கீப் அப் பண்ணனும் சொல்லுவாங்க. மில்லு கமுத்த வேண்டிய கார்டு அது. நம்மள காட சொல்லாதீங்க. யோ, இங்க கொண்டாயா. ஐயா, கார்டு தெரியுமியா? விஜய், கொஞ்சம் இப்படி வா. விஜய், இனிமே எங்க வீட்டுக்கு வராத. என் பொண்ணு கூட பழகிறது எனக்கு பிடிக்கல. என்ன மாமா, அத்தை விளையாடுறாங்க? இப்ப அவங்க விளையாடுற ரேஞ்சில தான் இருக்காங்க. விளையாடல, சீரியஸா தான் சொல்றேன். ஒரு கிட்னி இல்லாத ஒருத்தருக்கு என் பொண்ணை கொடுக்க நான் விரும்பல. ஏங்க, உங்க பையனுக்கு தானே என் மாப்பிள்ளை கிட்னியை கொடுத்தான்? என் பையனுக்கு கொடுக்கல, அவன் மச்சானுக்கு கொடுத்தான். அவன் அக்கா தாலி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்தான். சரி சரி, நீங்க புறப்படலாம். எங்க அம்மா செஞ்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்க அம்மா பண்ணது யாருக்கு தாமா பிடிச்சது? அங்கிள், பெட்டி படிக்கையோட வந்துட்டேன். இனிமே நான் எங்க வீட்டுக்கு போகவே மாட்டேன். நாளை காலையில எனக்கும் விஜய்க்கும் ஒரு கோயில வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஜோடி அப்ப எங்க அம்மா முன்னாடி நிக்கணும். அப்படி உங்க கல்யாணத்தை பண்ணேன்னு வைமா,
அவங்க தான் சின்னஞ்சிறுசுங்க. உங்களுக்குமா அறிவில்லைன்னு என் பொண்ணே என்ன பார்த்து கேட்டாலும் கேட்கும். இதனால பொண்ணுக்கு மாப்பிளைக்கு ஏதாவது சண்டை வந்தாலும் வரும். எந்த பொண்ணு நல்லா இருக்குங்கிறதுக்காக என் பையன் அப்படி ஒரு தியாகத்தை பண்ணானோ அதுக்கு அர்த்தமே எல்லாம் போயிடும். அப்படின்னா எங்க 2 பேரோட வாழ்க்கை என்ன ஆகுறது? உங்க 2 பேர் கல்யாணம் நடக்கூடாதுன்னு நான் சொல்லலாமா? உங்க அம்மா சம்மதம் இல்லாம இது நடக்க வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு பிடிக்காம உங்க கல்யாணம் நடந்தா 2 குடும்பத்திலையும் காலம் பூரா எவ்வளவு பிரச்சனைகள்லாம் வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருமா. உங்க அம்மா சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடந்தா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். அந்த அம்மா புரியாம பயப்படுறாங்க. மருத்துவ ரீதியான உண்மை தெரியாதனால அந்த அம்மா மாதிரி எல்லாரும் பயப்படுறாங்க. மெடிக்கல் ஸ்பீக்கிங், ஒரு மனுஷன் உயிர் வாழறதுக்கு ஒரு கிட்னி போதும். அப்படின்னா கடவுள் விவரம் இல்லாம தான் மனுஷனுக்கு 2 கிட்னியை வச்சு விட்டுருக்காரா? யூ சி, 2வது கிட்னி ஒரு ஸ்டெப்னி மாதிரி. ஒன்னு ஒர்க் ஆகலன்னா இன்னொன்னு ஒர்க் ஆகும். அவ்வளவுதான். நீங்க வேறங்க டாக்டர். அந்த அம்மா பொண்ணு தர மாட்டேன்னு துரத்தி விட்டா. அவங்கள சமாதானம் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. இங்கிருந்து போகும்போது சந்தோஷமா போறோம். இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் விஜயராகவனுடைய எக்ஸ்ரே. இது மினிஸ்டர் பரமசிவத்தினுடையது. இது ஸ்போர்ட்ஸ்மேன் பிரதீப் குமாருடையது. இவங்க எல்லாருமே ஒரு கிட்னி தானம் கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா இருக்காங்க. நான் இந்த மாதிரி 1300 ஆபரேஷன் பண்ணிருக்கேன். நான் ஆபரேஷன் பண்ண அத்தனை பேரும் நல்லபடியா இருக்காங்க. இவ்வளவு ஏன், எனக்கு இப்ப வயசு 74. என்னுடைய 32வது வயசுல நானே ஒரு கிட்னியை தானமா கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் தான் எனக்கு 3 பிள்ளைங்க பிறந்தாங்க. சி யங் மேன், ஒரு கிட்னியை தானம் கொடுக்கறதுனால ஒண்ணும் ஆயிடாது. டாக்டர், இப்ப நீங்க சொன்னீங்களே, அதை ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க. அதை வச்சுட்டு அந்த அம்மாவை நான் லெஃப்ட் ரைட் வாங்குறேன். தேங்க்யூ டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன். எஸ். கிட்னியை டொனேட் பண்ணதுக்கு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணல. யாரோ பொண்ணு கொடுக்கலன்னு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க. அதை ஏன் கேக்குறீங்க டாக்டர்? ஃபீலிங்ஸ். உங்களுக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கு 1000 பொண்ணு கிடைப்பா. அடடடடடா. யங் மேன், கிடைக்காத பொண்ணை மறக்கிறது பெட்டர். என்னால அந்த பொண்ணை மறக்க முடியாது. மறக்க முடியாத அளவுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா? என்ன பண்ணிட்டாளா? இட்லிக்கு மாவு ஆட்டையில என்னையும் சேர்த்து ஆட்டி போட்டா. இட்லிக்கு மாவு ஆட்டையில என்னையும் சேர்த்து ஆட்டி போட்டா. நெத்தியில பொட்டு ஒட்டையில என்னையும் சேர்த்து ஒட்டிக்கிட்டா. சேலையில மீன புட்டிக்கையில எனக்கும் வலைய வீசி புட்டா. குந்தலில் பூவே சொருகையில உசுரையும் சேர்த்து சொருகிக்கிட்டா. வரப்பு மேலே நடக்கையில வாரிவத்தை கொஞ்சம் அசைச்சு புட்டா. ஒரு தினசா சிரிச்சாளே, நெஞ்சுக்குள் புயலா அடிச்சாளே. அவ அழகை ரசிப்பேனே, கேட்டாக்கா ஆயுள கொடுப்பேனே. இட்லிக்கு மாவு ஆட்டையிலே என்னையும் சேர்த்து ஆட்டி போட்டா. என்னத்துக்கு உங்க அத்தை பொண்ணு தர மறுக்குதா? செங்கரம்ப ஏன் நினைச்சா வேம்பா. ட்ரீம் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி பியூட்டிஃபுல் பொண்ணு கூட டூயட் ஒன்னு பாடி விட்டு வாப்பா. டா பக்கா டூ பக்கா அவ மில்கா பிரெட் தானக்கா. ஓ பக்கா பாவக்கா அதில் தடுவர ஜாமு இவனக்கா. இப்பில் உள்ள வேலை நீதா, இழுத்தவ சொருகிற கொசுவம் நீதா. டா பக்கா டூ பக்கா அவ கை விரல் மோதிர நீதாம்பா. ஓ பக்கா பாவக்கா காதல வென்றது யாரக்கா. இட்லிக்கு மாவு ஆட்டையில உன்னையும் சேர்த்து ஆட்டி விட்ட. நெத்தியில பொட்டு ஒட்டையில உன்னையும் சேர்த்து ஒட்டிக்கிட்ட. ஒரு தினசா சிரிச்சாளே, நெஞ்சுக்குள் புயலா அடிச்சாளே. அவ அழகை ரசிப்பேனே, கேட்டாக்கா ஆயுள கொடுப்பேனே. ரவுக்கு துணிய துவைக்கையில் ரவு
ரவுண்டு கட்டி அடிக்கிறா தலைய துவட்டம் சாக்கில என்ன கிறங்க அடிக்கிறா அவ யார கேட்டு சமஞ்சா என் உயிரை போட்டு கொடைஞ்சா எங்க வச்ச கண்ணு உன்னை கவுத்துட்டால பொண்ணு முறுக்க புழிய சாக்கில மனசத்தான புழிகிறா வாய்க்கா தண்ணியில் இறங்கிட்டான் வயசு பையனை உசுப்புறா அவ பாதம் பார்த்து நடந்தா நான் இழுக்கும் மூச்சில் கலந்தா அவ கோடி பட்டி கரும்பு நான் புடிச்சு தரும் கிளம்பு வயசத்தான் வளைச்சு போட்டு அமுக்குறா மாப்பிள்ள உசுருல அரவு மில்லு அரைக்கிறா சேல தூக்கும் காத்துதான் உன்னை போல குறும்புதான் ரெட்ட வட செய்னுதான் தொட்ட இடம் உனக்குத்தான் உதட்டின் மேலதான் என்னுதோடு தூங்கணும் மாமா வந்த மூச்சுதான் ஆட நூல் பொசுங்கணும் ரவிக்க போல இருக்குமா ராவில் உன்னை தழுவா இட்லிக்கு மாவு ஆட்டையில என்னையும் சேர்த்து ஆட்டி புட்டா மாமா இதெல்லாம் காட்டினா அத்தை பொண்ணு கொடுக்க சம்மதிச்சுவாங்கல்ல கிறங்க முடிச்சு நாய் தும்முது போற காரியம் விளங்காது வா மாப்பிள போலாம் இதெல்லாம் கண்டுக்காத மாமா வா போலாம் இரு மாப்பிள மாமா ஏய் ஸ்டாப் எங்களுக்கு நியாயம் கிடைக்க வரைக்கும் யாரும் வாயில சோறு வைக்க கூடாது மேடம் அத்தை மேடம் பையனுக்கு அதுல குறை இதுல குறைன்னு பொண்ணு கொடுக்க மாட்டேனீங்களே இந்த பார் மாமா என்னடா மாமா வேடடா மாமா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த மாடுலேஷன்ல பேசினா பொண்ணு கிடைக்காது கிடைக்காது எனக்கு என்னடா உததான் கிடைக்கும் ஓ நல்ல வேளை ஞாபகப்படுத்தினடா ஆத்திமா இங்க பாருங்க டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்திருக்காரு மனுஷனுக்கு ரெண்டாவது கிட்னிங்கிறது ஒரு ஸ்டெப்னி மாதிரி நம்ம காருக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா பஸ்ஸுக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா லாரிக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா ஸ்கூட்டருக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா அதே மாதிரி மனுஷனுக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா அது மாதிரி ஒரு கிட்னியோட மனுஷன் உயிர் வாழலாம்னு டாக்டரே சொல்லியிருக்காரு டாக்டர் சொல்லிட்டாரா? ஆமா. ஒரு நிமிஷம். இது வீக்லி மேக்ஸின் நாங்க படிச்சாச்சு. ஒரு டாக்டர் ஒரு பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது வயித்துல கத்திரிக்கோல் வச்சு தைச்சிட்டாரு. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் நடந்தது. ஃபைன். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடல் டாக்டர் ஆடி பாடிட்டு இருந்த ஒரு நடிகைய சேர்ல உட்கார வச்சுட்டாரு. அது இந்தியால நடந்ததுன்னு சொல்லு மாமா. நீயே சொல்லாம செவடியா? ஹலோ, இது ஃபாரின்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால ஒரு அம்மாக்கு லெஃப்ட் முனையில கட்டி இருந்தா ரைட் ஆபரேஷன் பண்ணிட்டாரு ஒரு டாக்டர். எந்த டாக்டர் நம்ப நான் தயாரால. ஆல் ராங் டயக்னோசிஸ். சரி வாடா போலாம். மாமா ப்ளீஸ் ஹெல்ப் மாமா. என்னடா ஹெல்ப் பண்ண சொல்ற? அதான் உனக்கு ஒரு கிட்னி இல்லன்னு யாருமே மதிக்க மாட்டாங்கறாங்க. அரே தாத்தா, ஓ பையனோ மச்சனோ இங்க வந்து என் பாட்டி கிட்ட பொண்ண கொடுன்னு தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. போனா அவங்கிட்ட கொடு. இத கொடுக்குறேன். ஹலோ சொல்லுப்பா. என் மான மரியாதை கெடுக்கிறதுக்கு அங்க போயிருக்கிறியா? இல்லப்பா, மாமா தான் தகராறு பண்ணலாம்னு கூட்டிட்டு வந்தாரு. நான் எங்கடா கூட்டி வந்த? அவன் தான் உன்னை கெடுக்கிறானா? உடனே புறப்பட்டு வா. என்ன சொல்றாரு? புறப்பட்டு வர சொல்றாரு. டேய், மாமா இல்லனா அப்பா உயிரோட இருப்பாரா? எதுக்கு தாத்தா கிட்ட மாட்டி விட்ட? நான் அப்படி தான் பண்ணுவேன். ஏன்டி பிளேன்ல துப்புன? அம்மா, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கறேன்னா அது காரணமே விஜய் தான். அவனை போய் திட்டி அனுப்பிச்சிட்டீங்களே. இதோ பாருப்பா, உங்க அம்மா சாகுறப்போ உனக்கு 5 வயசு, உங்க அண்ணனுக்கு 8 வயசு, விவரம் தெரிஞ்ச பசங்க. ஆனா உங்களை சின்னம்மான்னு கூப்பிட விடல. இன்னைக்கு வரைக்கும் உங்களை அம்மான்னு தான் கூப்பிட வச்சிருக்கேன். உனக்கு கிட்னி தேவைப்பட்ட போது கூட பிளட் டெஸ்டுக்கு முதல்ல கையை நிட்டவன் நான் தான். இந்த குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். ஆனா என் பொண்ணை விட்டுருங்க. அத்தை, என் தம்பி மட்டும் அஞ்சலி கட்டிக்கணும்னு ஆசைப்படல. நம்ம அஞ்சலிக்கு அந்த ஆசை இருக்கு. எந்த அம்மாவும் தன்னோட பொண்ணு ஆசீர்வாதம் பண்றப்போ தீர்க்க சுமங்கலியா இருமான்னு சொல்லுவாங்க. அது அவளுக்கு சொல்ற ஆசீர்வாதம் இல்ல, அவ புருஷனோட ஆயுதுக்கு சொல்ற ஆசீர்வாதம். விஜய்க்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தா தீர்க்க சுமங்கலியா இருமான்னு என் பொண்ணை வாழ்த்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அத்தா, பேசாம மாமாவோட ஓடி போயிடுங்க. எனக்கு என்னமோ அவ சொல்றதா பெட்டரா தெரியுது. மாப்ள ரொம்ப ஃபீல் பண்றடா? ஆமா மாமா, அத்தை பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. ஏதாவது பண்ணு மாமா ப்ளீஸ். இந்த வழுக்கு பாறை முதல்ல பண்ணுவோமா? இவனுக்கு என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு? புடுங்கடா.
ரொம்ப நன்றி ஐயா. தர்மம் பண்ணுங்கம்மா. தாயே, உங்க குழந்தை குட்டி இருக்கலாம் புண்ணியம் உண்டு. ரெண்டு கண்ணு போட்டு போமா. தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. இந்தாப்பா ஆளுக்கு 10 பைசா எடுத்துங்க. தாயே தர்மம் பண்ணுங்க சாமி. ரூபா கூட்டிட்டு சுத்துறேன். அஞ்சலி தான் உனக்கு கல்யாணம் ஆகி போச்சுல, சுமாரான பொண்ணை பாரு. மாமா, நான் அஞ்சலியை தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். டேய், நீ என்ன ஐஸ்வர்யா ராய் சுஷ்மிதா சென் லவ் பண்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அவ கிடைக்கலன்னு வேற பொண்ணை பாரு. டேய், இந்த சகதியில் விழுந்த பண்ணி அருவாளோட உட்கார்ந்திருக்கு. கிராஸ் பண்ணா போட்டுரும்டா. அவர் அருவாளோட உட்கார்ந்துருந்தா என்ன, AK படிச்சனோட உட்கார்ந்துருந்தா என்ன, நமக்கு என்ன பயம்? வா போலாம். மாப்பிள்ள, என் நிலைமை புரியாம நீ பேசுற. அவங்க கிட்ட உன்னை ஒரு சுமாரான விலைக்கு நான் வித்துட்டேன்டா. இப்ப நான் கிராஸ் பண்ணா போட்டுருவான். வெட்ட மாட்டார் மாமா. உங்களை பார்த்தா அவருக்கு ஒரு பயம் இருக்கு. நான் சொல்லுடா, சொல்லேன்டா, பயந்துட்டான்டா. பங்காளி, உங்க ஷூ கொஞ்சம் கலத்துறீங்களா? ஓ, இப்போ பழைய ஷூ வாங்கி விற்க ஆரம்பிச்சியா? பங்காளி, கலட்டுக்கு சொல்றேன். உங்க காலடி மண்ணு தான் வேணும். தாயே பராசக்தி, ஏய் ஸ்டாப் தி மியூசிக். என்னடா ஆச்சு இவனுக்கு? கைகால் வரலீங்க. ஏன் வரல? யாரோ இவன் காலடி மண் எடுத்து செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்க. 6 மாசத்துக்கு முடியே தான் கிடக்கணும். உங்க காலடி மண்ணு தான் வேணும். மாமா. அப்போ நாளைல இருந்து நீயும் பயமுறுத்தாதடா. அந்த பண்ணி புடுறா, போடா. டேய், மாமா, குரங்கு மேல போயிடுச்சு. டேய் குரங்கு, என் காலடி மண்ணை குடுறா. கீழ இருக்க எடுத்துக்க. டேய், நீ கையில வச்சிருக்கிறது குடுறா. இத தர மாட்டேன். டேய் மாப்ள, மரத்துல ஏறா. குடுறா, குடுறா. ஏறா மாப்ள, ஏறா. டேய் நில்றா, நில்றா. மாப்ள, இந்த கேடியை இப்படியே விட்டா பிடிக்க முடியாது. நீ அந்த பக்கமா வா, நான் இந்த பக்கமா வர்றேன். ஐயோ, டேய் மண்ணை குடுறா. மண்ணை குடுறா. மண்ணை குடுறா. மண்ணை குடு. இந்த தர்றேன். குடு, குடுறா. இப்ப என்ன செய்வீங்க? டேய் கால்கடி பாம்பு. ஐயோ, இப்ப என்ன பண்ணுவ? என் காலடி மண்ணு கொடுங்க. அத்தை, இன்னும் 2 மாசத்துக்குள்ள எனக்கு கல்யாணம் நடந்தாகணும். இல்லைன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஜோசியர் சொல்லிட்டாரு. எங்க வீட்லயும் பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்தத்துல பொண்ணு இருக்கும்போது வெளியில எதுக்கு பொண்ணை கட்டிக்கணும்? நான் சொந்தம்னு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அஞ்சலி தானே சொல்றீங்க? நான் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். தேங்க்யூ ஆண்டி. வரேன். நில்லு, நான் உங்ககிட்ட பேசணும். சொல்லு. நான் விஜய் லவ் பண்றேன். எனக்கு தெரியும். தெரிஞ்சுமா என்ன மேரேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். காதலிக்கிறவன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா இந்த நாட்டுல நிறைய பொண்ணுங்களுக்கு கல்யாணமே ஆயிருக்காது. நீ விஜய் லவ் பண்ற, நான் உன்னை லவ் பண்றேன். பட் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவனை விட எனக்கு தான் சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தியா இருக்கு. எனிவே, கல்யாணத்துக்கு அப்புறமாவது நீ என்ன லவ் பண்ணா அதுவே போதும். ஹலோ, என் இடுப்பு வளைஞ்சி இருக்கும், நேரா இருக்காது. ஏய், எங்க அப்பா அம்மா கீழே படுத்துட்டு இருக்காங்க. நீ எப்படி மேல வந்த? செவிரேறி குதிச்சுதா? எங்க அம்மா பேசுனதுல அப்செட் ஆயிட்டியா? என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா என்கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. எவ்வளவு சங்கடமா இருந்தது தெரியுமா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உன்னை சந்தோஷப்படுத்த தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆமா, போர்ட்ல எல்லாம் படம் வரையறியே, என் உடம்புல வரைவியா? எங்க வரையணும்? போய் இஷ்டம். பாம்பு படம் வரையட்டுமா? தலைய வரைஞ்சிட்டேன். முண்டம் வரையறதுக்கு இடம் வேணுமே. ஏய், இப்ப வால் போடணும். இங்க கூட நான் போடுறேன். இல்ல, நான் தான் போடுவேன். நீ எவ்வளவு நீளம் போடுவ? 6 அடி போடுவேன். நான் 3 அடி போடுவேன். அப்போ நீயே போடு. இது சீட்டிங். பாம்பு வால் சுருட்டிக்கிச்சு.
விஜய், நாம இப்படி சிரிச்சுட்டே இருக்கணும்னா நம்ம கல்யாணம் நடக்கணும். அதுக்கு எங்க அம்மாவோட சம்மதம் கண்டிப்பா தேவை. அப்பதான் உங்க வீட்லயும் சம்மதிப்பாங்க. அதை விட ஒரு ஷார்ட்கட், நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரோட குடும்பத்திலயும் எவ்வளவு பிரச்சனை வரும், அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா? யோசிச்சு பாரு. வேற என்னதான் பண்ண சொல்ற? எங்க அம்மா சம்மதத்தை வாங்கு. அவங்க தான் என்ன வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்களே. எதையாவது பண்ணி எங்க அம்மா சம்மதத்தை வாங்கு. ஹலோ முதலாளி, ரொம்ப நாளா கண்ணு வச்சிருந்தீங்களே கண்ணம்மா, அவன் இன்னைக்கு ஓகே சொல்லிட்டா. இப்பவே வர்றோம்ங்கிறா. எங்க அனுப்புறது? வீட்டுக்கு பின்வழி அனுப்பிச்சிடு, நான் அவளை பாத்துக்கிறேன். ஓகே முதலாளி. அனுப்பிச்சிட்டு போன் பண்ணிடு. எதையாவது பண்ணு. ஒன்ஸ் மோர். எதையாவது பண்ணு. எதையாவது பண்ணி உங்க அத்தை கிட்ட சம்மதத்து வாங்கினேன், அப்படித்தானே? அதை கூட மாமா, ஒரு ஐடியா. பாஸ் பண்ணு. அத்தை காலையும் ஒரு பாம்பு படம் வரையட்டுமா? அறிவு போகுது பாரு. பாம்பு படம் எல்லாம் மக காலில் தான் வரையணும், அத்தை காலில் ஆசீர்வாதம் தான் வாங்கணும். ஐடியா ஐடியா. முதலாளி அனுப்பிச்சிட்டேன். என்னடா சொல்ற? அம்மா, அது வந்து முதலாளி ஒரு சாக்கு போய் கேட்டாரு, அதைத்தான் அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னேன். உங்களுக்கு போன். ஹலோ முதலாளி, அம்மா போன் எடுத்துட்டாங்க. அதான் கண்ணம்மாவுக்கு பதிலா சாக்கு பைன்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை பண்ணுடா. கண்ணம்மாவுக்கு கோடு வேர்டு சாக்கு பையா? ஆமா முதலாளி. அதுக்குள்ள வந்துட்டியா? வா வா வா. டேய், உனக்கு பொண்ணு வேணுமா வேண்டாமா? சரி வா போலாம். இரு, ஒரு சாக்கு எடுத்துட்டு போலாம். எதுக்கு மாமா சாக்கு? அட, உங்க அத்தை செம கட்டடா. அவளை சாக்கு தானே கட்டி தூக்கிட்டு போனேன். அத போற வழியில எடுத்துக்கலாம் மாமா. வழியில எதுக்குடா? நம்ம வீட்டுல ஒரு சாக்கு பை இருக்கு, தள்ளிட்டு போயிடலாம். அடப்பாவீங்களா, 2 நிமிஷத்துல கண்ணம்மா சாக்கு பைங்கிற கோடு வேட கண்டுபிடிச்சிட்டானுங்களே. மானத்தை காப்பாத்தி ஆகணுமே. சிக்கு புக்கு ரயிலே. என்ன சின்ன பொண்ணு மாதிரி நடுவுல ரயில் விடுற? ஈரங்காய வைக்கிறப்பா. அது வெளியில கொண்டு போய் காய வைக்க கூடாது. எனக்கு சந்தில் என்னதான் காயும். மாமா போய் சாக்கு போய் தேடும். மச்சான், வெளியில காய போட கூடா. ஏட்டி ஒரு நாள் பரவாயில்ல, வேலைக்காரி பார்க்க மாட்டாங்க. உண்டா வேற இருக்கவா? இன்னும் உள்ளே இருந்து தொலை கூடாதா? ஓட்டுறதே பெரிய பாடா இருக்குது. மாப்ள, கிடைச்சதா? மாமா, இப்ப என்ன பண்றது? இதை எடுத்துக்கலாமா? நல்ல ஐடியா. ஒக்கா சீதனமா கொண்டாந்த சென்டிமெண்ட் பாய் தொடாதீங்க மச்சான். இன்னைக்கு ஒரு நாள் குடும்பச்சா. சாமி சாமி, இது உங்க ஒக்கால விட்டுடுங்கடா. தூக்குடா. டேய், இது நீங்க 2 பேரும் தொடர சமாச்சாரம் இல்லடா. கையை என்னடா இவர் இந்த கஞ்சி கஞ்சிறாரு? சரி வாடா. டேய் போங்கடா. இன்னைக்கு அவ்வளவுதானா? பண்றதுக்குலாம டென்ஷனா பண்ணிட்டு இருக்கானுங்களே. ஐயா அப்பா, என்னப்பா இது? கக்கூஸ் கழுவுறாரு தெரியல? மச்சான், அப்படியே இருக்கிற கார்ப்பரேஷனுக்கு அப்ளிகேஷன் போட்டனா அள்ளிக்குவாங்க. என்னோட அவசர ஆத்திரத்துக்கு ஒரு சாக்கு பை கூட கிடைக்க மாட்டேங்குது. மாப்பிள உங்ககிட்ட ஒரு நிமிஷம் தனியா பேசணும். கொஞ்சம் ஐயோ, மாப்பிள இந்த சாக்கு போய் மேட்டல் நீ நான் வேணா கூட்டி சேர்ந்துக்கலாம். மாப்பிள, என் பையன் இதுல இழுக்காத மாப்பிள. அடச்சே, அவனுக்காக தான் மெயினா தேடுறனா. இது சாக்கு போக்குன்னு போயா. இங்கே இரு, நான் அப்புறம் வரேன். மாமா, இங்க இருக்கு மாமா. டூட்ரா டூட். இனிமே அந்த ஆள் வரமாட்டான். சரி மாமா, எப்படி மயக்கம் போட வைக்க போற? இந்த பாத்தியா ஊதுபத்தி, இத கொளுத்தி அந்த அம்மா மூக்கட்ட காட்டணும்னா மயக்கம் ஆயிடுவாங்க. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம். சரி, எங்க போற? 5 நிமிஷம் இருக்குல்ல? ஆமா. அஞ்சலி பார்த்துட்டு வரேன். அடங்கப்பா வழுக்கிட்டப்பா வரான்டா. அவன் கையில என்ன கடப்பாரியா அறுவாடா. எங்கேயோ கருப்புசாமி கோயிலிருந்து புடிக்கிட்டு வரான்டா. அடங்கொக்கா. அடங்கொக்கா.
ஹலோ, 2 பேர் செந்தக்கட்டை மூட்டையில கட்டி கடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எந்த ஏரியா? ஆனமலை ரூட்ல. ஹலோ தாத்தாவா? உன் மச்சனும் உன் பையனும் சேர்ந்து சாக்கு போய் என்ன கடத்திக்கிட்டு போறாங்க. எங்கடா? ஆனமலை ரூட்ல. போலீஸ்ரா. மாமா ஓடிடலாமா? வேணாம் மாப்ள, சுட்டுருவாங்க. ஐயோ யோ, உள்ள இருக்கிற சந்தன கட்ட தானே? சச்சா நாட்டு கட்டுங்க. என்ன மாப்ள, தேக்கு கட்டை போய் நாட்டு கட்டைங்கற? ஓ தப்பா சொல்லிட்டுங்க, தேக்கு கட்ட. நீங்க சொன்னா நான் நம்ப மாட்டேன். இன்ஸ்பெக்டர் மாப்ள, உங்க அப்பனும் பண்ணி வர்றாங்க. நம்ம பசங்கடா ஐயா. யோ எந்திரியா. ஏண்டி, எவ்வளவு நாளும் மேல நான் கண்ணு வச்சிருந்தேன். உங்க அப்பனுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லடா. சம்பந்தி மேலேயே ரொம்ப நாளா கண்ணு வச்சிருந்தேன்னு சொல்றான். மாப்ள, ஓபன் தான் சாக்கு பை. சரி மாமா. எங்க அத்தை செத்துட்டா கொலை கேஸ் தான். எங்க அத்தை பொழிச்சிட்டாங்கன்னா அப்ப சாக மாட்டாங்க. டேய், இருக்கிறது ஒரு அத்தை, அதை ஏன்டா 2 பேர் பங்கு போடுறீங்க? அப்படியே அத்தை பொழைச்சிட்டா கூட கொலை முயற்சின்னு கேஸ் போடுவேன். அப்ப கம்பின்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. சார், ஊட்டி ஜெயில் போட சொல்லுங்க, கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும். ஏன் ஜெயில் கீழ பேசாதீங்க. அஞ்சலி வந்துட்டு இருக்கா. என் பிரஸ்டீஜ் மேல கை வைக்காதீங்க. ஓ, குயின் பேலன்ஸ் சுத்தி பார்க்க வர்றாங்க. ஐயோ அஞ்சலி, என்ன நடந்துச்சு? அத்தைய கட்டி கொடுக்கலன்னு பாட்டிய கொலை பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டியா மாமா? வாத்தே. நம்மளுக்கு எதிரா ஒரு குடும்பமே குறுக்க நிக்குது மாமா. வாயா. அங்க பாரு மாப்ள, நம்மள காப்பாத்துறதுக்கு ஒரு ஜென்டில்மேன் வர்றாரு. வைக்கல, மேட்டர் சொல்லு. 2 பேர்ல ஒருத்தர் அப்ரூவர் ஆயிட்டா அப்ரூவர் ஆனவர் தப்பிச்சுக்கலாம். மாப்பிள அப்ரூவர் ஆயிடுங்க. நம்ம மாப்பிள அப்ரூவர் ஆயிடுவாரு. இங்க பாருங்க, இந்த ஆளு தான் பயங்கரமான குற்றவாளி. எவ்வளவு நாள் உள்ள பிடிச்சு போடணுமோ போட்டுக்கோங்க. அத கொண்டாங்க, குட்டியா ஐயோ, கொண்டாங்க. ஓடியா, ஓடியா. ரெண்டுக்கும் ஒரே ஜெயில் தான். டாக்டர், இப்ப எப்படி இருக்கு? சந்தேகமே இல்லாம இது கொலை முயற்சி தான். கழுத்தை பிடிச்சு நல்லா நெரிச்சிருக்காங்க. ரொம்ப சீரியஸா இருக்காங்க. 24 மணி நேரம் கழிச்சு தான் எதுவுமே நிச்சயமா சொல்ல முடியும். யோ, நீ எதுக்கு வெயிட் பண்ற? சார், அந்த அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன் சார். யோ, அவங்க 2 பேரும் சொந்தக்காரங்கயா. ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டாங்க, அதுக்கு போய் அரெஸ்ட் கிரஸ்ட்ங்கற. போயா. சாரி சார். பின்ன என்ன அஞ்சலி, அவங்க 2 பேருக்கு ஒரு கெட்ட பேர்னா அது நம்மளையும் பாதிக்கும்ல. இவங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். அஞ்சலி, அந்த டிஎஸ்பி எங்களை உள்ள புடிச்சு போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டான். ஆமா, அவர் ஒண்ணும் உன்ன மாதிரி கேவலமான ஆள் இல்ல. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. வாடா. என்ன மாமா, வீடு பூட்டி இருக்கு, ஆனா வெளியே வாழை மரம் கட்டி இருக்கு. அதான் மாப்ள, எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. இந்த வீட்டுல கல்யாண வயசுல அஞ்சலி மட்டும்தான் இருக்கு. இதுல ஏதோ கசாமுசா நடந்திருக்கு. முதலாளி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? தெரியாத. நாளை காலையில அந்த டிஎஸ்பிக்கு அஞ்சலியும் கல்யாணம். ஐயோ, எவ்வளவு நெருங்கின சொந்தம் சொல்லாம இருக்காங்களே. இதுக்கு நீங்க பலிக்கு பலி வாங்கியே தீரணும். பலிக்கு பலியா? ஆமா, அந்த புள்ளைக்கு 8 மணிக்கு கல்யாணம்னா நம்ம தம்பிக்கு 7 மணிக்கு கல்யாணம் நடந்தாகணும். திடீர்னு மாப்பிளைக்கு யார் பண்ணி கொடுப்பா? நான் இல்ல. நோ நோ, அந்த பொம்பளை கிட்ட சொல்லி வையா. பையனுக்கு திடீர்னு ஜுரம் வந்துருச்சு. இருங்க, என்னடி சொல்ற? ஐயோ, நான் பெத்த பொண்ண சொன்னேங்க. நாளை காலையில 7 மணிக்குலாம் நான் ரெடியா இருப்பேன். நீ 7 மணிக்கே ரெடி, உங்க அம்மா காலையில 5 மணிக்கே ரெடி. பாரு, இவன் வெடிய வெடிய ரெடி. ஆனா மாப்பிள்ளை ரெடி இல்லையே. மாப்பிள்ள பாத்தியா, தலையில இலை, இடுப்புல அருவா. இவனே போய் வாழை மரத்தை வெட்டிட்டு வந்து கட்டியிருக்கான். குடும்பத்தோட சேர்ந்து கோல்மால் பண்றாங்க. நீ ஏமாந்துறாத. இப்பவே நம்ம டிஎஸ்பி வீட்டுக்கு போய் வெரிஃபை பண்ணிடுவோம். அதுக்கேண்டா நாயை கூப்பிடுறேன். இல்ல மாமா, மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் ஹெல்ப் பண்ற மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்றியே. ஐயோ, அவன சலங்கிறது கட்டுறியாடா மாப்பிள்ள. மாப்பிள, இதே வாழை மரத்தை நம்ம வீட்டுல கட்டிடலாமா? வாழை மரத்தை கட்டிடலாமா? வாழை மரத்தை கட்டு, தென்னை மரத்தை கட்டு, வேப்ப மரத்தை கட்டு, எந்த மரத்தை வேணாலும் உன் வீட்டுல கட்டு. எங்களை விட்டு பங்காளி, எப்படியாவது என் பொண்ண. உன் பொண்ண எங்க கட்டுறது? புளிய மரத்துல கட்டி ஒரு ஆணி அடிச்சிரு. போயா. ஏய், மாமா, என்னடா அந்த நெட்டக்காலம் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கே, உனக்கே நல்லா இருக்கா? டேய், பகல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போற யோகியதையாடா நம்ம இருக்கிறோம். ராத்திரில திருட்டு தரமா ஓட்ட பிரிச்சுட்டு குதிக்கணும். இடையில போனா உங்க அம்மா திட்டுவா. இங்கேயே தூங்கு. எனக்கு பகல்ல படுத்தா தூக்கம் வராது. எனக்கு ராத்திரில படுத்தா தூக்கம் வராது. நம்ம 2 பேருக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. என்ன பண்றது? அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆமாடா, பிருத்திவிராஜ் படையோட வந்து சமயத்தையும் குதிரையில் தூக்கிட்டு போனானே, அது மாதிரி நீயே அஞ்சலி தூக்கிட்டு போனா தான் கல்யாணம் உண்டு. பேசாம படு. மாப்பிள, கோட்டர் இருக்கா? அத என் அப்பா பிடிக்கிட்டாரு. அவனை எல்லாம் ஏன்டா விட்டு வைக்கிறீங்க? அடிச்சு கொல்ல வேண்டியதானே. உங்க அப்பா எல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா?